ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு டியூட்டி வந்தது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேல்மலையனூர் வரலாம். சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மலையனூர் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு நான் அங்கே என்ன பண்ணிட்டேன், கஸ்டமர் கோயிலில் விட்டுட்டு சரி நம்ம எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக எதனா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு பொரி இந்த காரா பூந்திலாம் வாங்கியிருந்தேன். அதாவது காரா பூந்தி கொஞ்ச நாள் ஆனால் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரா பூந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாயில் போடும்போதே ஒரு கசப்பாக இருந்தது. எப்படி இந்த கடைக்காரங்க இதெல்லாம் விற்கிறாங்க? ஃபுட்டு சேஃப்டிக்காரங்களாம் என்ன தான் பண்ணுறீங்க? தினமும் வந்து இந்த மாதிரி வித்துட்ருக்குறாங்களே இவங்க. என்ன தான் பண்ணுது இந்த ஃபுட் சேஃப்டின்றது? மேல்மலையனூர் கோயிலில் போய் பாருங்க. அங்கே இருக்கிற ரோட்டு கடையிலலாம் போய் பாருங்க. இதில் இந்த லட்சத்தில் அல்வாலாம் வேறு விற்கிறானுங்க. இதுவே இவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா யாருன்னா செத்தாதான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து பார்க்குமா? இல்லை இதை அப்படியே விட்டுடணும் அப்படின்னு விட்டுறீங்களா நீங்கள்? உண்மையுமே அந்த காரா பூந்தி வாங்கிட்டு வாயில் போட்ட உடனே தூண் துப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த கடைக்காரங்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஐயோ என்ன கெட்டு போன பொருள் விற்றுருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்கிறான், நான் ரொம்ப நாளாக கடை மூடிந்தேன்னா இப்போ தான் நான் திறந்தேன். அப்போ நீ செக் பண்ணணுமா வேணாவா? இந்த ஃபுட் சேஃப்டிலாம் என்ன தான் பண்ணுறீங்க? இதை போய் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போய் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டா இந்த லட்சத்தில் அல்வாலாம் விற்கிறாயா அவன்? அது கொஞ்சம் பாருங்கய்யா. அது கொஞ்சம் யாருன்னா செத்தாதான் நீங்க பாப்பீங்கன்னாக்கா, யாருன்னா சாப்பிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ மெத்தனமா இருக்குது கவர்மெண்ட். இதெல்லாம் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இதெல்லாம்.